ஹலோ, திஸ் இஸ் ராஜ்குமார், ஆப்டிடியூட் ட்ரைனர். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப வருஷமான மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் ஒரு மேரேஜ் விஷயத்துக்காக வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கும் மேரேஜும் போகலை. சரி வந்தது வந்துட்டோம், லிவின் சாரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்து சரி ஃப்ரீயாக ஒய்ஃபைலாம் போட்டுருவா, 2 படம் சீரியஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே சுத்தம் நெட்வொர்க்கே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ டிலே ஆகுது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வந்துடும். சரி டைம் நிறையா இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ கொடுத்து ஏதாவது கண்டென்ட் வீடியோ இல்லை ஏதாவது டிப்ஸ் வீடியோ மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஒரு ட்ரிக்ஸுங்கிறத தாண்டி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ பேசிக்காக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனாலும் நான் நிறைய டாபிக் கற்றுக்கிறேன், நிறையா வெப்சைட் போகிறேன். பட் இருந்தாலும் வந்து என்னோடது வந்து ஒரு கட்டத்தில் லேகாக தான் நிற்குது. ஸ்கோர் ஆகட்டும் லேகாக தான் நிற்குது, இல்லை ஸ்பீட் ஆகட்டும் லேகாக தான் நிற்குது. இல்லை ஒரு பிகினர்ஸாக நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் லைக் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்தாலும், பேங்கிங் ஆகட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எதை எடுத்தாலும் நீங்கள் எடுத்தோன்னே இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ், மென்சுரேஷனு, எஸ்ஐசி அப்படின்னா நீங்கள் டாபிக் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு குவான்ஸ் அப்படிங்கிறதோட பேசிக் வந்து நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸோட ஃபஸ்ட்டு நம்ம பழகணும். அந்த நம்பர்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க, பழகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு குவான்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மக்கப் பண்ணக்கூடாது. இப்போ லைக் 1/2 50, 1/6 16.66, 1/11 அப்படின்னா 9.09 அப்படின்னு மக்கப் பண்ணுற மாதிரி சொல்ல, அந்த பர்சன்டேஜ் எங்கேருந்து வருது, அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் பார்க்க அப்படிக்கணும். லைக் இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு A4 ஷீட்டுன்னு வச்சுக்கலாம். அது வந்து டோட்டல் ஒரு பேப்பருங்கிறது நம்ம 100%. இதை வந்து நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னா நம்ம இங்கிட்ட ஒரு பாதி இங்கிட்ட ஒரு பாதி அப்படின்னு வைப்போம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு பார்ட்டை நீங்கள் 2ஆக பிரிக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் போகும். ஸோ அதுதான் 50-50. அதுதான் அதுக்கான கான்செப்ட். இதே ஒரு பேப்பரை நீங்கள் 4ஆக முடிச்சு 4ஆக கிழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பேப்பர் இப்போ 4ஆக டிவைட் ஆகிருக்கு. ஸோ எப்படி என்ன ஈக்குவல் ரேஷியோவில் போயிருக்குன்னா 25-25-25. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப 1/11 அப்படிங்கிறது 9.09 அப்படிங்கிறது எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம பழகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் மேக்ஸுங்கிறது நான் வந்து அந்த நம்பர்ஸோட நீங்கள் ஸ்பீடாக இப்போ நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கலாம், இல்லை அப்ராக்சிமேஷன் எதை எடுத்தாலும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். லைக் அடிஷன் ஆகட்டும், பிராக்கெட்ஸ் இருக்கும், ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறப்ப நடுவில் நம்பர்ஸும் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இப்போ இங்கே ஒரு 5 அங்கிட்ட ஒரு 7ங்கிறப்ப அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தோணணும். லைக் இப்படி வந்தால் இந்த ஃபங்க்ஷனாக இருந்தால் இப்படி தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை வந்து மைண்டில் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஜஸ்ட் அதை பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் நல்லா தெரிஞ்சுக்கணும். லைக் எப்போ எந்திரிச்சு கேட்டாலும் உங்களுக்கு வந்து இப்போ 3/11 அப்படின்னு என்ன கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும், இல்லை 103/100 என்ன அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நான் மக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஸ்பீட் மேக்ஸ். இது ரெண்டும் நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து டாப்பிக்கே தெரியல அப்படின்னாலும் இதை 2 வந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஃப்ளோ இருந்தாலே போதும், அசால்ட்டாக நம்ம கிளியர் பண்ணலாம். ப்ரிலிம்ஸுக்கு இது 2 போதும், நீங்கள் டாப்பிக்கே தெரியணும்னு இல்லை. மெயின்ஸுக்கே போனாலும் இதை 2 வச்சு மட்டுமே உங்களால் 50ல் கண்டிப்பாக 15 மார்க் எடுக்க முடியும். அதுக்கடுத்து தான் அந்த டாபிக்னு வருது. ஸோ டாபிக்னு எடுத்துகிட்டா நமக்கு நிறையவே இருக்குது, ஒரு 10 டாபிக் 12-14 டாபிக் இருக்குது. பட் நம்ம எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துலேயும் மாஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையே இல்லை. லைக் ஒரு 4-5 டாபிக் எடுத்து அதில் நம்ம மாஸ்டராக இருந்தால் போதும். மாஸ்டர் சென்ஸ் என்னென்னா, நீங்கள் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதில் இருக்குன்னு அதுக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 10 மாடல் இருக்குது, 10 மாடலில் டெய்லி நான் 10 சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஒரு டாப்பிக்லாம் நான் 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதெல்லாம் அங்கே விஷயமே கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 2 கான்செப்ட் உங்களை படிக்க சொன்னேன். என்னென்னா பர்சன்டேஜும் ஸ்பீட் மேக்ஸும். அதர் பார்த்தீங்கன்னா ரேஷியோ. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ரேஷியோங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பேர் தான் ரேஷியோ. அந்த ஒரு விஷயம் பேசிக்கான ஒரு நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2 விஷயத்தை வச்சு பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ, இந்த 2 விஷயத்தை வச்சு மட்டுமே நமக்கு ஒரு 5-6 டாபிக் இருக்குது. அதை நீங்கள் தனியாக படிக்கணும்னு தேவையில்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரும். ஸோ 10% இத்தனை பீரியட் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஆஃபாக டிவைட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. அடுத்தது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, மிக்சர் அலிகேஷனு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு. இப்போ இந்த டாபிக் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இது எல்லாமே ஜஸ்ட் 2 விஷயம் மட்டும்தான்.
ஒன்று பர்சன்டேஜ், இன்னொன்று ரேஷியோ. இந்த 2 கான்செப்டை வச்சு மட்டும்தான் இருக்கும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கேன், அங்கே லிவின் சார் இருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம்னா அவர் ஒரு ஒர்க்கை வந்து 10 நாள் முடிக்கிறாரு. இப்போ நான் அதே ஒர்க்கை 20 நாள் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய டைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு 10, எனக்கு 20. ஸோ நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் 1:2 அப்படின்னு. அப்போ அவர் 10 நாள் அந்த வேலையை முடிக்கிறாரு, நான் 20 நாளில் முடிக்கிறேன்னா என்னோட அவருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ அவரோட டைம் ரேஷியோ எங்கள் 2 பேருக்கு 1:2னா எஃபிஷியன்சி அவர் அதிகமாக இருப்பார் என்னோட. ஸோ அப்போ 2:1. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அந்த ரேஷியோ கான்செப்டை வச்சு நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிற கான்செப்டே அவ்வளோ தான். ஒரு டைமு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறோம், இதுதான் பேசிக்கான விஷயம். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் அதே மாதிரி தான். அதில் இருக்கிற அதில் இருக்க டேர்ம்ஸே நமக்கு 6 டேர்ம்ஸ் தான். சிபி, எஸ்பி, ப்ராஃபிட்டு, லாஸு, மார்க்கெட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட், இந்த 6 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அந்த 6 டேர்ம்க்கான பேசிக் நமக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 போட்டிருப்பான். பட் ஆனால் வந்து நமக்கு 10% ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா 10% ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா நமக்கு 9,000 வரும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 10,000 ரூபாய் ஒரு ஃபோனு, நான் ஆஃபரில் 9,000 வாங்கினேன். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கு பேர் மார்க்கெட் ப்ரைஸு. டிஸ்கவுண்ட் நமக்கு 10 கொடுத்துருக்கான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9,000 ரூபாய். ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவா இருக்கும், நமக்கு 6,000 இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ 6,000 ரூபா பொருள் அவன் 10,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்ம அவன்கிட்ட இருந்து 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டோம்னு நினைப்பான். ஆனால் அவன் எப்படி யோசிப்பான், 6,000 ரூபா பொருள் 9,000 வித்துட்டேன் அப்படின்னு நினைப்பான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு 3,000 லாபம். ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜாக பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதை வச்சு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 6,000 ரூபாய் பொருள் 10,000 ரூபாய்க்கு மார்க் பண்ணியிருக்கா, நம்ம 9,000 ரூபாய்க்கு வாங்குறோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அந்த 6 விஷயத்தை கொண்டு வர முடியும். ஸோ சிபினா என்னன்னு தெரியும், 6,000. எஸ்பி நம்ம இதை வச்சு சொல்லிடலாம் 9,000. மார்க்கெட் ப்ரைஸ் 10,000 சொல்லிடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 1,000 ரூபாய் பண்ணியிருக்கான். அப்போ அந்த 10,000ல் 1,000 ரூபாங்கிறது எவ்வளோ, 10%. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சொல்லிடலாம். அடுத்து 6,000 ரூபாய் பொருள் 9,000 விற்றுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் உனக்கு லாபம் தான். ஸோ எவ்வளோ லாபம் வருது, 3,000 ரூபாய் லாபம் வருது. அந்த 3,000ங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 50%. ஸோ 50% ப்ராஃபிட். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு சம்மை வந்து சம்மா பார்க்காம ஒரு டாபிக்கான கான்செப்டா பார்த்து அந்த சம்மை நீங்க ஒரு ரியல் லைஃபோடையோ இல்லை ரொம்ப ப்ராக்டிக்கலோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது சம்ம 4 லைன் இருந்தாலும் மெயின்ஸில் இருந்தாலும் அதே சம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை கேஸ் லெட்டில் கேட்டாலோ இல்லை அவன் ஒரு டிஐ மிஸ்ஸிங் டேயில் எதில் கேட்டாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கு 2 விஷயம் முக்கியம். கண்டிப்பாக அந்த ஸ்பீட் ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் இருக்குது, நமக்கு எஸ்எஸ்சி 8 ஆகட்டும் இல்லை போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஆகட்டும், எல்லாமே இதே கான்செப்ட் தான். இப்போ ஸ்பீடு, டைமு இதெல்லாம் சொல்கிறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கோம், ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குன்னா நம்ம அதை ஓவர்டேக் பண்ணுவோம். நமக்கு அப்படி எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது அந்த பஸ்ஸை விட நம்ம ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நமக்கு ரியல் லைஃப்பில் ஃபீல் ஆகும். இதே வந்து நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தன் பைக்கில் வர்றான்னா அவன் ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். அதனால தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறப்ப ப்ளஸ் பண்ணுவோம், சேம் டைரக்ஷனுங்கிறப்ப மைனஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய, நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் மேக்ஸு. அவ்வளோதான். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிங்க. ஒரு சம்மை நீங்கள் பார்க்குற விதம் அந்த அப்ரோச்சில் இருக்குது, நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிறீங்க, இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான். இதை விட்டிங்கன்னா மேக்ஸில் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் தான் மாஸ்டர்னே சொல்லிடலாம். ஸோ நீங்கள் பார்க்குற விதம் மட்டும்தான். ஸோ ஸ்பீட் மேக்ஸ் ரொம்ப முக்கியம், ரேஷியோ அண்டு பர்சன்டேஜ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் வந்து படித்தப்பெல்லாம் எனக்கு வந்து எங்கள் சார், நான் ராம் சார் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அவர் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நாங்கள் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம்னா, அவர் கிளாஸ் ரூமில் இப்போ இந்த மாதிரி ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். ஸோ கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கை வச்சு அவர் கொஷின் ரைஸ் பண்ணுவார். இப்போ அங்கே நமக்கு தெரியும் 12 நம்பர்ஸ் இருக்கும். அதை வச்சு அவர் பர்சன்டேஜ் கேட்பார். இப்போ 4 மணி இருக்குது, இங்கே 12 மணி இருக்குன்னா, இப்போ அது 6 ஆகும்போது 4லேருந்து 6ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜாக வந்திருக்கும் அப்படின்னு கேட்பார். ஸோ அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு அவர் கொஷின் ஃப்ரேம் பண்ணார். நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் மேக்ஸே இருக்குது. நீங்கள் ஒரு நம்பர்ஸ் பார்க்குறீங்க, அதை வச்சு இப்போ நாங்கள் ஒரு இத்தனை ரோ இருப்போம், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம்னா அவர் அதை வச்சு கொஷின் ரைஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு கொஷின் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிறைய டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது. லைக் ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம், இல்லை கொஷினை படித்தோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி பட் வந்து கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அந்த கொஷினை ஒரு 10 செகண்டில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்னா ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சம்மை போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறத அதை பார்த்த ஒரு 5வது செகண்ட் இல்லை 7வது செகண்ட் டிசைட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை இல்லை நான் அதை போட்டே தான் ஆகணும், இந்த சம் எப்படி எனக்கு வராமல் போயிடும், நான் 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள்
உங்களோட அங்கே எத்தனையோ பேர் முன்னாடி இருப்பான், 5 மார்க்கோட முன்னாடி இருப்பான். ஏன்னா 2 நிமிஷத்தில் 5 சம் போட முடியும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ண தெரியணும், அப்ரோச் பண்ண தெரியணும். ஸோ இவ்வளோ தான். இது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். ரொம்ப 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 சிம்பிள் மேக்ஸுங்கிறது இவ்வளோ தான். அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மட்டும் வருது. லைக் இஎஸ்ஐசி எஸ்எஸ்ஓ நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சார் கூட வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இப்போ இந்த 2 மாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ மார்ச் ஆஃப் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் எண்ட் ஆர் மேல கண்டிப்பாக எஸ்பிஐ ஜேஏ வந்துடும். அடுத்து உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 மாதம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லோரும் இந்த 2 மாதம் வந்து படிக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. பட் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே சமயம் இப்போ இங்கிலீஷும் நீங்கள் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கிறது முக்கியம். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு பேப்பர் வாங்கி படிங்க. இல்லை அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், யூடியூப் பார்க்குறதாகட்டும், நிறைய படம் பார்ப்போம். ஏன் நானே இப்போ வரைக்குமே நிறைய படம் பார்ப்பேன், படமாகட்டும் சீரியஸ் ஆகட்டும். ஸோ அது மூலமாக நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம், கற்றுக்கலாம். இங்கிலீஷ் சீரியஸோ அதுக்காக நம்ம அதையே பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல. லைக் இல்லை ஒரு சின்ன ஸ்டோரி புக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி இங்கிலீஷும் இனி போக போகிற எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை நார்மலாகவே ஜென்ரலாகவே வந்து இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நானும் பார்த்துட்டேன். லாஸ்ட் ஒரு இந்த முடிஞ்ச ஒரு செட்டிலையும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறான் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ டாப் வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அஃபேர்ஸ் க்ளவுட் ஆகட்டும், எவ்வளோ பெரிய வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அதை எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, அதை நீங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக இல்லாமல், லைக் இப்போ நம்ம இது படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது மெயின்ஸுக்கு தேவைப்படும், 35 மார்க் நம்ம வாங்கணும், அது வாங்கினா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பர்பஸாக நீங்கள் படிக்கிறத தாண்டி நம்ம ஒரு நாலேஜ் விஷயமா ஒரு லைக் இப்போ அந்த உக்ரைன் இஷ்யூ ஆகட்டும், அது நமக்கு அந்த ஒரு இஷ்யூ. இப்போ சாரே ஒரு வீடியோ போட்டிருந்தார், நானுமே பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4-5 நிமிஷத்தில் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தார். அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உக்ரைன் இந்த ஒரு ஸ்டார்டிங் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டோவோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஒருக்கான ஸ்டாட்டிக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, இப்போ ரிலவெண்ட் டாபிக் என்னென்ன போயிட்டுருக்குது, அந்த இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் ரீசனிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இல்லை, எல்லோரும் என்னோட மாஸ்டராக இருப்பீங்க ரீசனிங்கில். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஆப்ஸ் அளவுக்கு எனக்கு ரீசனிங் வராது தான். ஸோ இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து வேறு இன்னும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே கிடைக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நம்ம டீமே அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ எல்லாருமே அப்படியே பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ.